அனைவருக்கும் வணக்கம். ஒளிரும் மதுரை மதுரையை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளில் நம்ம சில வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு புது விஷயத்தை நான் சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரை வேஸ்ட் அண்ட் வெட் வேஸ்ட், மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படிங்கிறதுல மக்கும் குப்பையை எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தேடி போகும்போது மதுரையில் ஆரப்பாளையம் பக்கத்தில் ஒரு அமைப்பு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் படித்த 4 இளைஞர்கள், யுவாதிகள் அற்புதமாக புழுக்கள் மூலமாக அந்த சாலிட் வேஸ்ட் அந்த ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டை அவங்க பயன்படுத்தி புழுக்களை வளர்த்து அதை உணவு தீவனமாக மாற்றுறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. அது நேச்சுரலாக ஒரு டீகாம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ புழு முட்டைகள், அதாவது பிளாக் சோல்ஜர்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் அதுக்கு உணவாக அந்த மக்கும் குப்பையை அரைச்சி அதில் போடுறாங்க. அது அந்த புழு வேகமாக அதை சாப்பிடுது, வேகமாக வளருது. வளரும்போது அது மேலும் முட்டைகளை போட்டுக்கிட்டே இருக்குது. மறுசுழற்சி ப்ராசஸில் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பல வழிகளில் இது ஒரு வித்தியாசமான ஒரு வழி. அந்த வழிமுறையை இந்த இளைஞர்கள், யுவாதிகள் ரொம்ப அற்புதமாக அதை பண்ணுறாங்க. அவங்க 4 பேருமே அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் அனுபவத்தை பெற்று மதுரையில் உற்பத்தியாகக்கூடிய திடக்கழிவுகள், அதில் மக்கும் குப்பையை அரைச்சி இந்த புழுக்களுக்கு உணவாக போட்டு அந்த புழுக்கள் அதை சாப்பிட்டு அதனுடைய கழிவு திரும்பவும் உரமாக மாறுது. அப்புறம் இந்த புழுக்கள் திரும்ப அது தீவனமாக போகிறது வளர்ந்த நிலையில். அதில் நல்ல ப்ரோட்டீன் ரிச் நிலையில் நிறைய கோழி தீவனம், மீனுக்கு தீவனம், இந்த மாதிரிலாம் அது போகுது. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு மறுசுழற்சி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை ரொம்ப அற்புதமாக இந்த 4 பேரும் சிறப்பாக செய்துட்டு வர்றாங்க. அந்த பூச்சியிலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புரோட்டீன் ரிச் ஆயில்ஸையும் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இது எல்லாமே மார்க்கெட் ரேட்டில் நல்ல விலையில் விற்று அவங்க அந்த ரீசைக்கிளிங் மூலமாக ஒரு சர்க்குலர் எக்கானமியை அவங்க உருவாக்குறாங்க. திடக்கழிவு மேலாண்மையில் இருக்கக்கூடிய இந்த புதிய முயற்சியை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்களுடைய வெப்சைட்டு இதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் திடக்கழிவு மேலாண்மையில் அதில் இந்த மக்கும் குப்பையை சிறப்பாக இந்த புழுக்களின் மூலமாக எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நீங்களுமே அதில் ஒரு தொழில் முனைவோராக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.